பார்வதி ஜெயிலில் இருந்து ஆதியை எப்படி விடுவிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப திடீர்னு அவளுக்கு ஒரு நல்ல யோசனை வந்து எம்ஆர்ஓ ஆஃபீஸ்க்கு போய் ஆஃபீஸரை பார்க்கறதுக்கு அங்கே போனான். வணக்கம் சார். வணக்கம்மா. ஆமா, யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? மடிப்பிச்சை கேட்டு உங்களை பார்க்க வந்திருக்கேன் சார். நீ என்ன பேசுறேன்னு எனக்கு ஒன்றும் புரியலம்மா. நான் உங்ககிட்ட வேலை பார்த்தாரே ஆதித்யா, அவருடைய பொண்டாட்டி சார். ஆமா, இப்ப நீ எதுக்கு இங்க வந்திருக்க? நைஸா சாக்கு போக்கு சொல்லி உன் புருஷன் இங்க அனுப்பி விட்டானா உன்னை? கோவப்படாதீங்க சார், ஒரு வாட்டி உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு அவகாசம் கொடுங்க சார். தயவு செஞ்சு ஒரு வாட்டி உங்ககிட்ட நான் பேசணும் சார். சரி, என்ன சொல்லணுமோ சீக்கிரம் சொல்லு. சார், அவர் உங்ககிட்ட ரொம்ப வருஷமா வேலை பார்த்திருக்காரு. ஒரு வாட்டியாச்சு அவர் லஞ்சம் வாங்கினாருன்ற விஷயம் உங்களுக்கு யார் மூலியமாச்சோ இல்ல நீங்க கண்ணாலே பார்த்திருக்கீங்களா சார்? அவர் ஆபீஸ்ல எப்படி இருப்பாருன்னு என்னை விட உங்களுக்கு தான் சார் அவரை பத்தி நல்லா தெரியும். அவர் அப்படிப்பட்டவர் இல்ல சார். அவன் தான் நல்ல ஆதாரத்தோட மாட்டிக்கிட்டானே, இன்னும் என்னம்மா அவன் நல்லவன்னு சொல்லிட்டு இருக்க? எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் வாட்டி. ஆனா எனக்கு தெரியாம அவன் எத்தனை வாட்டி வாங்கினானே எனக்கு எப்படி தெரியும்? சரி சார், நீங்க சொன்ன மாதிரியே இப்போ அதுக்கு ஆதாரம் இருக்கிறதால நான் ஒத்துக்கிறேன். ஆனா என் புருஷன் இதுக்கு முன்னாடி எப்பயாச்சும் லஞ்சம் வாங்கினாருன்றதுக்கு உங்ககிட்ட ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா சார்? அவரு இந்த ஒரு வாட்டி தப்பு பண்ணாருன்றதால எப்பவுமே அவர் தப்பு தான் பண்ணிருப்பாருன்னு நீங்க எப்படி சார் சொல்றீங்க? உடனே பார்வதி சொன்னதை கேட்ட எம்ஆர்ஓ கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாரு. நீ சொல்றது நிஜம்தான். ஒரு வாட்டி தப்பு பண்ணாலும் பல வாட்டி தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தானம்மா. சார், என்ன நீங்க உங்க பொண்ணா நினைச்சு என் பிறக்க போற குழந்தைக்கும் எனக்கும் ஏதாவது ஒரு நல்லது பண்ணுங்க சார். இந்த ஒரு வாட்டி அவரை மன்னிச்சு அவரை வெளியே கொண்டு வந்துருங்க சார். உங்க காலை பிடிச்சு கேக்குறேன் சார். என் புருஷனை என்கிட்ட கூட்டிட்டு வந்து விட்டுடுங்க சார். உடனே பார்வதி எம்ஆர்ஓட காலில் விழுந்து அழ ஆரம்பிச்சா. என்னம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? முதல்ல எழுந்துரு. சார், நீங்க என் புருஷனை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரேன்னு சொன்னாதான் சார் நான் இங்க இருந்து எழுந்துப்பேன். என்னம்மா பண்ற? வாயும் வயிறுமா இருக்க, என் கால போய் எழுந்துட்டு இருக்கேன். முதல்ல எழுந்துருமா நீ. இல்ல சார், நீங்க முதல்ல அவரை வெளியே கொண்டு வரேன்னு சொல்லுங்க சார். அப்பதான் சார் நான் இங்க இருந்து எழுந்துப்பேன். சரி சரி, நான் வெளியே கொண்டு வரேன், நீ முதல்ல எழுந்துரு. உடனே எம்ஆர்ஓ ஆதியை ஜெயிலேருந்து விடுவிக்க பார்வதியும் எம்ஆர்ஓவும் ஜெயிலுக்கு கிளம்புனாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.